ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு படை ட்ரைனிங் அகாடமி. எஸ்ஏ அல்டிமேட்ல இன்னைக்கு நம்ம ஜியாகிரபியில ரெண்டு முக்கியமான டாபிக், ஒன்று மக்கள் தொகை, இன்னொன்று தமிழ்நாடு புவியியல். ரெண்டுமே ரொம்ப முக்கியமான டாபிக் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். சரியா? லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி இந்த வீடியோ நம்ம இதை பார்க்க போறோம். அதே மாதிரி அடுத்த வாரம் என்ன வீடியோ, அடுத்த வீடியோல என்னங்கிறத அடுத்த லாஸ்ட் எண்டிங்ல சொல்றேன். லாஸ்ட் எண்டிங்ல 5 கேள்வி கேட்பேன். ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கமெண்ட் பண்ண சொல்லுவேன், அதை கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒரு டே சொல்றேன், அந்த டே வந்து என்ன தினம் கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அப்போ ரொம்ப எளிமையான தினங்கள் தாண்டி நான் ஒரு தினம் கேட்கிறேன், அது என்ன தினங்கிறது நீங்க சொல்லுங்க. சரியா? நூலக தினம் என்னைக்கு? ஓகேங்களா? தேசிய நூலக தினம், நேஷனல் லைப்ரரி டே என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நூலக தினம், லைப்ரரி டே. ஓகேங்களா? தமிழ்ல சொல்லும் போது தேசிய, ஓகேங்களா? தேசிய நூலக தினம், நேஷனல், இன்டர்நேஷனல், நேஷனல். ஓகேங்களா? ரைட்டா, பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மக்கள் தொகை அடிப்படையில, இந்தியாவுடைய மக்கள் தொகை அடிப்படையில. ஓகேங்களா? பேசிக்கா மக்கள் தொகை 10 வருஷத்துக்கு ஒருக்க கணக்கு போடுவாங்க. 1872ல அரைக்குறையாக முதல்ல கணக்கு போட்டாங்க. 1881 தான் முழுவதுமான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நிகழ்த்தப்பட்டது. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கணும். அதுல இருந்து ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு கண்டினியூஸா நம்ம எடுத்து வெளியிட்டு இருக்கோம். இந்த 10 வருஷம், அதாவது 2021 டேட்டா தான் இன்னைக்கு வரைக்கும் ரிலீஸ் ஆகுற. பாருங்க, 2025 வந்து நிக்கிறோம், இன்னைக்கு ரிலீஸ் ஆகுற. போன வாரம் தான் நியூஸ்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு நிகழ்த்த போறோம், 2 கட்டமாவோ 3 கட்டமோ நிகழ்த்த போறோம் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்த வருஷமா அது வெளியே ஆகுதான். சரியா? இப்போ கொஸ்டின் பார்க்கலாமா? அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம். ஓகேங்களா? ஹையஸ்ட் பாப்புலேஷன், அது நமக்கே தெரியும். எந்த மாநிலம் வசன்னு ஏகப்பட்ட குழந்தைகளை பெற்று போட்டு நிறைய மக்கள் தொகையா இருக்குது? உத்தரப்பிரதேசம் தான். ஓகேங்களா? அதிக மக்கள் தொகை. அடுத்து அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம், மோஸ்ட் பாப்புலேஷன் டென்சிட்டி. மக்கள் தொகை அடர்த்தினா ஃபர்ஸ்ட் என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? மக்கள் தொகை அடர்த்தினா மொத்த இந்தியாவுல எவ்வளவு பரப்பளவு மாநிலம், மொத்த அந்த மாநிலத்துடைய பரப்பளவு என்ன டிவைடட் பை அந்த மாநிலத்துடைய மக்கள் தொகை என்ன. ஓகேங்களா? டிவைட் பண்ணோம்னா ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் கிலோமீட்டர்ல தான் இருக்கும். எப்பவுமே எல்லா வேல்யூயும் இதுலதான் எழுதணும், ஸ்கொயர் கிலோமீட்டர். ஓகே, அப்ப அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம், சார் அதிகமா மக்கள் தொகை இருக்கக்கூடிய மாநிலம் தான் அதிகம் அப்படி சொல்லக்கூடாது. ஓகேங்களா? அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம் பீகார். என்ன கான்செப்ட்னா, லேண்டோட ஏரியா கம்மி, மக்கள் தொகை அதிகம். அப்படி இருந்தாதான் பாத்தீங்கன்னா பீகார் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? எவ்வளவு மக்கள் தொகை அடர்த்திங்கிறத கூட கொடுத்துருக்காங்க. 1107 பெர் ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படி சொல்லுவாங்க. சதுர கிலோமீட்டருக்கு 1107 பேர் இருக்காங்க. மிக குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம் அப்படின்னு என்னது? லேண்ட் ஏரியா நிறைய இருக்குது, ஆனா மக்கள் கம்மியா இருக்காங்க. அருணாச்சல பிரதேசம் ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு வெறும் 17 பேர் தான் இருக்காங்க. பாருங்க, இந்தியாவோட எக்ஸ்ட்ரீம் பாருங்க. ஒரு இடத்துல 1107 பேர் இருக்காங்க, 1 கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு. இன்னொரு இடத்துல வெறும் 17 பேர் தான் இருக்காங்க. அப்ப இந்தியால எவ்வளவு சார் இருக்காங்க? ஆவரேஜா 382 பேர் இருக்காங்க. இந்தியாவுடைய மக்கள் தொகை அடர்த்தி. தமிழ்நாடு மக்கள் தொகை அடர்த்தி மனப்பாடம் பண்றது ரொம்பவே ஈஸி. 555. ஓகேங்களா? சீட்டு கட்டு பேரு, சிகரெட் பாக்கெட் பேர் மாதிரி இருக்கும் பாருங்க. 555. ஓகேங்களா? தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை அடர்த்தி. அடுத்து மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம், ஊருக்கே தெரியும். நம்ம தமிழ்நாட்டுல ஒரு மாவட்டத்தோடைய மக்கள் தொகை கூட அந்த மாநிலத்தில் இருக்காது. உதாரணத்துக்கு வேலூர் மாவட்டத்துடைய மக்கள் தொகை கூட அந்த சிக்கிம் மாநிலத்துல இருக்காது. அதுதான் சிக்கிம் மாநிலம். ஓகேங்களா? அப்ப ஆன்சர் மேட்ச் பண்ணா 2341 ஆப்ஷன் பி. புரிஞ்சு போச்சு. சரியா? நிறைய டேட்டா படிச்சிருக்க பாருங்க. ஹையஸ்ட் லோயஸ்ட் ஈஸி, உத்தரப்பிரதேசம் சிக்கிம். டென்சிட்டியில ஹையஸ்ட் லோயஸ்ட் பீகார், அருணாச்சல பிரதேசம். பீகாரோடைய நம்பர் பார்த்துக்கோங்க, அருணாச்சல பிரதேசோட நம்பர் பார்த்துக்கோங்க, இந்தியாவுடைய நம்பர் சொல்லியிருக்கேன், தமிழ்நாட்டுடைய நம்பர் சொல்லியிருக்கேன். ஈஸி தான் எல்லாமே. ஓகேங்களா? ஒரு 4 தடவை அடிக்கடி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அந்த நம்பர் எல்லாம் மனப்பாடம் ஆயிரும். ஓகேங்களா? ஏன்னா ரொம்ப முக்கியமானது நம்பர் எல்லாமே. அடுத்து இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம். இப்போ பொறுத்துக்களை வந்த கொஸ்டின் தான் ரிப்பீட் ஆயிருக்குது. சிக்கிம். ஓகேங்களா? ரொம்ப கம்மியான, நீங்க மேப்ல எடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த கார்னர்ல இருக்கும்ல பூட்டான், அந்த இடத்துல இருக்கும்ல, ரொம்ப சின்ன மாநிலம் தான். ஓகே, லேட்டரா தான் இந்தியாவில சேர்க்கப்பட்டது. ஓகேங்களா? அப்போ சிக்கிம் தான் மிக குறைந்த மாநிலம். ஓகே, மக்கள் தொகை கொண்ட மாநிலம். இதே மாதிரி நீங்க என்ன படிக்கணும்? பரப்பளவுலயே அதிகம் கம்மி தான் படிக்கணும். சரியா? அடுத்து பாருங்க, 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்படி இந்திய மக்கள் தொகையின் எழுத்தறி விகிதம் என்ன? ஓகேங்களா? எப்பவுமே எல்லா டேட்டா, ஓகேங்களா, எழுத்தறி விகிதம், பாலின விகிதம், மக்கள் தொகை அடர்த்தி, அதிக மக்கள் தொகை, இது எல்லாத்தையுமே மொத்தம் 4 டேட்டாவா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒண்ணு இந்தியாவுக்கு என்ன வேல்யூ, ஓகேங்களா? அடுத்து ஹையஸ்ட்
அதிகமான மாநிலம் எது? ஹைன்னு வந்தா என்ன வரணும்? லோன் வரணும். குறைவான மாநிலம் எது? அடுத்து தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை அடர்த்தி, தமிழ்நாட்டுடைய பாலின விகிதம், தமிழ்நாட்டுடைய எழுத்தறிவு விகிதம். இந்த 4 டேட்டா மட்டும் படிச்சாலே போதும். ஓகேங்களா? சும்மா நிறைய மத்த மாநிலத்தோட டேட்டாவும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா அதை மேக்சிமம் அவாய்ட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த 4 ஃபர்ஸ்ட் மனப்பாடம் பண்ண பார்க்கணும். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது இங்க என்ன டேட்டா கேட்கறாங்க? எழுத்தறிவு விகிதம் அப்படின்னா லிட்ரஸி ரேட். ஓகேங்களா? எஜுகேஷன் ரேட், லிட்ரஸி ரேட். அப்ப இந்தியாவில் ஒருத்தன் எழுத்தறிவு மிக்க நபர்னா என்ன அர்த்தம் அப்படி கூட கேட்கலாம். ஓகே, என்ன நபர்னா ஏதாவது ஒரு மொழியில எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சாலே போதும். பாருங்க, மற்ற நாடுகளுக்கு தான் போனீங்கன்னா எழுத்தறிவு விகிதத்தோட டெஃபினிஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷனை முடிச்சிருக்கணும், காலேஜ் எஜுகேஷனை அட்டைன் பண்ணிருக்கணும், SSLC முடிச்சிருக்கணும், இந்த மாதிரி ஒரு குவாலிஃபிகேஷன் வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம ஊர்ல எதுவுமே கிடையாது. உதாரணத்துக்கு எங்க வீட்டுல எங்க தாத்தா தமிழ் மொழி எழுத தெரியும், படிக்க தெரியும். இங்கிலீஷ் மொழி எழுத தெரியாது, அந்த எழுத்தை மட்டும் சொல்லுவார் எங்க தாத்தா. ஓகேங்களா? கிட்ட 85 வயசான தாத்தா. ஓகேங்களா? ஆனா ஒரு நாள் கூட அவருடைய வாழ்க்கையில பள்ளிக்கூடத்துக்கே போனது கிடையாது. அப்ப அவர் எழுத்தறிவு மிக்க நபரா, எழுத்தறிவு இல்லாத நபரா? தமிழ் எழுத படிக்க தெரியும்ல, அப்போ எங்க தாத்தா பள்ளிக்கூடத்துக்கு போகவே இல்லைனாலும் அவர் எழுத்தறிவு மிக்க நபர் தான். இதுதான் இந்தியாவுடைய டெஃபினிஷன். ஓகேங்களா? அப்ப ஏதாவது ஒரு மொழினா சார் உங்க தாய்மொழியா? கிடையாது. அதான் சொல்றேன், ஏதாவது ஒரு மொழி. ஓகேங்களா? தமிழோ, இங்கிலீஷோ, மலையாளமோ, தெலுங்கோ, ஏன் காலகேயன் மொழியா கூட இருக்கட்டுமே. ஓகேங்களா? எந்த மொழினாலும் தெரிஞ்சா சரி, அவர் எழுத்தறிவு மிக்க நபர். அப்படி பார்க்கும்போது இந்தியாவுக்கு எவ்வளவு எழுத்தறிவு மிக்க நபர்கள் இருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா முக்காவாசி பேர் இந்தியாவில படிச்சவங்க அப்படிதான் சொல்லணும். ஓகே, முக்காவாசினா எவ்வளவு சொல்லுவோம்? 75%. அப்ப அதுல இருந்து 1 மைனஸ் பண்ணிக்கோங்க. 24% தான் இந்தியாவில் எழுத்தறிவு மிக்க நபர். இதை முதல் டேட்டா கொடுத்துருக்காங்க பாருங்க, இது 33 மாத்திக்கிட்டா இது தமிழ்நாட்டோட எழுத்தறிவு விகிதம். ஓகேங்களா? இந்தியாவில் அதிகமான எழுத்தறிவிக்கின்ற மாநிலம் எது? கேரளா. எல்லாத்திலுமே கேரளா பெஸ்ட். அவங்க படிச்சவங்க அதிகமான பேர் இருக்காங்க கேரளாவில். 94%. அதே மாதிரி குறைவான எழுத்தறிவு விகித மாநிலம் யார்? நம்ம வடக்கு அண்ணா தான். ஓகேங்களா? வடக்கு அண்ணாச்சி, நம்ம பீகார். ஓகேங்களா? அவங்க தான் குறைவான எழுத்தறிவு கொண்ட மாநிலம். ஓகேங்களா? அப்ப அதிகம் குறைவு தமிழ்நாடு இந்தியாவுக்கு பிடிச்சிட்டோம். ஓகேங்களா? ரைட், முடிஞ்சது. அடுத்து போறாமா? அடுத்து இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது, நிறுவப்பட்டது? நாய் அப்படின்னு சொல்லுவாங்க. நாய்னா உங்களை திட்ட நினைச்சுக்கிறாதீங்க, அதோடைய ஷார்ட் ஃபார்ம் நாய் சொல்லுவாங்க. நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இது AH இருக்கு, NHAI, நாய். நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு 1995. சரியா? அப்போ ஜியோகிராஃபில அந்த டிரான்ஸ்போர்ட் கம்யூனிகேஷன் ஒரு லெசன் உண்டு, தகவல் தொடர்பு அந்த லெசன் உண்டு. அந்த லெசன் எடுத்து பார்த்தா நிறைய இயர் படிக்க வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? அதுல சம் இயர்ஸ் தான் இது. ஓகே, நெடுஞ்சாலையை பத்தி இதே இயர்ல இன்னொரு அமைப்பை உருவாக்கி இருப்பாங்க, அதுதான் AAI. ஏர்போர்ட்டுக்கு எல்லாம் போனீங்கன்னா இந்த பெயர் பார்க்கலாம், ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படி சொல்லுவாங்க. அதுவும் 1995 உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா? இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெடுஞ்சாலை பத்தி வேற என்ன விஷயம் கேட்கலாம் அப்படின்னா, 1 தங்க நாற்கர சாலை. ஓகேங்களா? தங்க நாற்கர சாலை. நாற்கரம்னா என்ன? 4 பக்கம் இருந்தா நாற்கரம். ஓகேங்களா? இந்த மாதிரி 4 விஷயத்தை கனெக்ட் பண்ண பேர் தான் நாற்கரம். அப்ப இந்தியாவுடைய மேப் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவுடைய 4 மூலைகளையும் கணக்கு போடும். ஓகே, கனெக்ட் பண்ணும். சென்னையில இருந்து மும்பை, மும்பைல இருந்து டெல்லி, டெல்லியில இருந்து கல்கட்டா, திருப்பி கல்கட்டால இருந்து சென்னை. நாற்கர மாதிரி வந்துடுச்சா? இதுதான் தங்க நாற்கர சாலை. இதோடைய அளவு கேட்பாங்க 5846 கிலோமீட்டர். ஓகேங்களா? கிலோமீட்டர் கேட்பாங்க. 5ல ஆரம்பிச்சு 6ல முடியும், 84 கிலோமீட்டர் நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்ப 5846 கிலோமீட்டர் இதோடைய மொத்த நீளம். 1999 இந்த தங்க நாற்கர சாலை உருவாக்கியிருப்பாங்க. இதே மாதிரி இந்தியாவுடைய ஹையஸ்ட், ஓகே ஹையஸ்ட் கிடையாது, லாங்கஸ்ட் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை கேட்பாங்க, NH44. ஓகேங்களா? சார் இது கூகுள்ல போட்டா வேற வருது. எஸ், இது வேற நம்பர் மாத்திருப்பாங்க. நீங்க புக் டேட்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. NH44. இதோட இது எவ்வளவு சார் நீளம் அப்படி பாத்தீங்கன்னா 2369 கிலோமீட்டர். ஈஸி ஞாபகம் வச்சுக்கலாம். பாருங்களேன், இங்க 5ல ஆரம்பிச்சு 6ல முடியும், 8 அதுல பாதி 4 நடுவுல. ஓகே, இங்க பாருங்க 2 அடுத்த நம்பர் 3, 3 டபுள் 6 கூட 3 சேர்த்தா 9. ஓகே, அப்ப 2369 கிலோமீட்டர் நேஷனல் ஹைவே, லாங்கஸ்ட் நேஷனல் ஹைவே. எங்கிட்ட எங்க நம்ம புக்கு டேட்டா அடிப்படையில இதுப்பா. ஆனா நீங்க கூகுள் டேட்டா, மத்த டேட்டா, புது டேட்டா எல்லாம் பாத்தீங்கன்னா 3700 சம்திங் போயிடும். ஓகேங்களா? இது எங்கிட்ட எங்கன்னா புக் டேட்டா அடிப்படையில கன்னியாகுமரியில இருந்து வாரணாசி வரைக்கும் இருக்கும். ஆனா இப்போ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க, கன்னியாகுமரியில இருந்து ஸ்ரீநகர் வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? அப்ப அதே மாதிரி ஷார்டஸ்ட் நேஷனல் ஹைவே படிக்கணும்ல, அதுவும் NH47A. அது எங்க இருக்குன்னா கொச்சியில இருந்து எர்ணாகுளம் வரைக்கும் இருக்குது, வெறும் 6 கிலோமீட்டர். அதனாலதான் வெறும் ஷார்டஸ்ட் நேஷனல் ஹைவே இந்தியாவிலேயே. 6 கிலோமீட்டர் என்னதுதான்
ஹைவே. ஓகேங்களா? இந்த 4 டேட்டா நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. 4மே முக்கியம். பாருங்க, இயரு நம்பர்ஸ் கொஞ்சம் அதிகமா வருது, படிச்சுக்கோங்க. வேற வழி கிடையாது, படிச்சுதான் ஆகும். ஓகேங்களா? இந்த மாதிரி படிக்கிறது கஷ்டப்பட்டு படிக்காதீங்க. அதை ரசிச்சு அந்த ஹைவேல எங்கேயாவது நம்ம எல்லாம் போயிருப்போமா யோசிச்சு பாருங்க. எங்கேயாவது கண்டிப்பா போயிருப்பீங்க. கன்னியாகுமரி டு ஓசூர் வந்தீங்கன்னா, கன்னியாகுமரி டு திருச்சி வந்தீங்கன்னா, கன்னியாகுமரி டு மதுரை போனீங்கன்னாலே இந்த ஹைவேல தான் போய் ஆகணும். அப்போ இந்த ஹைவே போகும்போது பஸ்ல போகும்போது என்ன பண்ணுங்க, அப்படியே இந்த ஹைவே ரோடு நம்பர் எல்லாம் இருக்கும் நிறைய, இந்த கிரீன் கலர் போர்டுல. வேற நாய் சொன்னது நேஷனல் ஹைவே 30 ஆஃப் இந்தியா. அதெல்லாம் நீங்க டோல்கேட் போனீங்கன்னா அதுதான் அந்த பேர் இருக்கு. இப்போ நம்ம படிக்கிறத ரசிக்கணும், அப்படியே ருசிக்கணும், அதை வாழ்க்கையில பயன்படுத்தணும், வாழ்க்கையில அங்கங்க பார்க்கணும். பார்த்துருப்போம், நம்ம அந்த இன்டென்ஷனோட நம்ம படிச்சிருக்கவே அந்த சிந்தனையோட பாக்குறது கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம், பஸ்ஸுக்குள்ள ஏறினாலே போன் எடுத்தாலே இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், தள்ளினாலே நேரம் போறதே தெரியல. அப்போ பஸ்ல போகும்போது, பைக்லயும் சும்மா வெளியே போகும்போது அப்படியே சும்மா பாருங்க, வெளியே இருக்கிற என்ன விஷயங்கள் இருக்குது, அதை நம்ம எங்கேயாவது படிச்சிருக்கோமா, கேள்விப்பட்டிருக்கோமா, நினைவு கூர்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய நாலேஜ் வந்து என்ன ஆகும், வைட் ஆகும். வேற எதுவும் கிடையாது. ஓகேங்களா? வேற அவ்வளவுதான். ஓகேங்களா? அப்ப அதே மாதிரி அடுத்து பாருங்களேன், ஸ்டேஷன் ரயில்வேல. ஓகேங்களா? ரயில்வேல மொத்தம் பார்த்தீங்கன்னா ஜோன்ஸ் சொல்லுவாங்க. ரயில்வே ஜோன் சொல்லுவாங்க, ரயில்வே மண்டலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு 18 கிட்ட இருக்குது. ஓகேங்களா? ஒவ்வொரு மண்டலங்களுக்கும் ஹெட் குவார்டர்ஸ் படிக்கணும். ஓகேங்களா? ஒவ்வொரு மண்டலங்களுக்கும் என்ன படிக்கணும், ஹெட் குவார்டர்ஸ் படிக்கணும். ஓகேங்களா? அப்ப அதுக்கு எப்படி படிக்கலாம்னு சொல்றேன். இருங்க, அதுக்கு உங்களுக்கு 2 விதமா சொல்றேன். இங்கிலீஷ் படித்து கொஞ்சம் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. நான் ஸ்க்ரோல் பண்றேன். நார்த் வெஸ்டர்ன், நார்த்தன், நார்த் சென்ட்ரல், நார்த் ஈஸ்டர்ன். இங்கே இடம் இல்லையா, இப்படிதான் பண்ணி ஆகணும். சரிங்க, ரைட். இப்போ நான் வந்து இதை எப்படி நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறத ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறேன். ஓகேங்களா? இது இந்தியாவுடைய மேப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நம்ம டைரக்ஷன், எப்பவுமே டைரக்ஷனுக்கு எதான போடுவோம், நார்த்து, ஈஸ்ட், வெஸ்ட், சவுத்து. ஓகேங்களா? தெற்கு, வடக்கு, கிழக்கு, மேற்கு. கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. தமிழ் மீடியம் பசங்க என்னமோ ஈஸ்ட் வெஸ்ட் கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருப்போம், ஆகக்கூடாது. ஓகே, இதை பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்களேன், நம்ம கொடுத்துருக்கிறது ரொம்ப ஈஸி தான் கொடுத்துருக்காங்க. நீங்க புக் எடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் இருக்கும், அதுல முதல் 4 இதை அப்படியே வரிசையா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? வடமேற்கு, வடக்கு, வட மத்திய, வட கிழக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நான் ஈஸியா சொல்லித்தரேன் பாருங்களேன். வடக்கு ரயில்வே ஜோன்னா இந்தியாவுடைய வடக்கு பகுதி. இந்தியாவுடைய வடக்கு பகுதி நேர் வடக்கு. ஓகேங்களா? நம்ம ஊர்ல இருந்து இமேஜின் பண்ணுங்க, நேர் வடக்கு. ஓகேங்களா? இப்ப நேர் வடக்குல மிகப்பெரிய ஊர்னா நியூ டெல்லி. அப்போ வடக்கு ரயில்வேயோடைய ஹெட் குவார்டர்ஸ் வந்து என்னது, நியூ டெல்லி, புது டெல்லி. ஓகே, தமிழ்ல எழுதிடுங்க. வடக்கு ரயில்வேயோடைய ஹெட் குவார்டர்ஸ் வந்து புது டெல்லி. ஓகேங்களா? தெற்கு அப்படியே அங்க இருந்து அப்படியே தெற்கு பாத்தீங்கன்னா, தெற்குல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஊர் என்னது, சென்னை. ஓகே, பெரிய ஊரா சொல்லணும்பா, அதுக்குன்னு வேலூர் பெரிய ஊர் தான் சொல்லக்கூடாது, திருச்சி பெரிய ஊர் தான் சொல்லக்கூடாது. ஓகேங்களா? பெரிய ஊர்னா சென்னை, ஒரு மாநிலத்தோட தலைநகரம் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்ப சென்னை அப்படி பார்க்கும்போது சென்னை தான் சவுத் ரயில்வே ஜோனுடைய தலைமையகம். ஓகேங்களா? நாங்க கொஸ்டினை பத்தி பேசல, ஜென்ரலா மொத்தம் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கண்டுபிடிப்பதற்காக ட்ரிக் சொல்லி தரேன். ஓகேங்களா? அடுத்து மேற்கு. மேற்கு ரயில்வே சொன்னா மேற்கு பகுதியில் எது பெரிய ஊரு, நம்ம ஊரு மும்பை தான். ஓகேங்களா? மும்பை. ஆனா மும்பையிலேயே 2 இருக்கும். இந்த மும்பை வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் கேட் அப்படின்னு இருக்கும், அதுதான் மேற்குக்கு. கிழக்குல எது பெரிய ஊரு, நம்ம கல்கத்தா. ஓகேங்களா? கல்கத்தா. இதுதான் மொத்தம் 18 4 ரயில்வே சொன்னா ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். தங்க நாற்கரை சாலை கனெக்ட் பண்ணக்கூடிய ஊர் தான், வேற எதுவும் கிடையாது. ஓகேங்களா? அடுத்து ரொம்ப வித்தியாசமான, ரொம்ப நுணுக்கமானதை படிக்கலாம். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது எப்படி அடுத்த சோன் இருக்குன்னா, வடக்கு மத்திய ரயில்வே. எப்படி பாருங்க. ஓகேங்களா? ஏன்னா ரயில்வேங்கிறது ஒரு பெரிய கனெக்டிவிட்டி. ஓகேங்களா? சும்மா 4 ஜோன் வச்சுதான் நடத்த முடியாது. 18 ஜோனே 10 சொல்லிட்டு இருக்காங்க பணியாளர்கள். இன்னும் ரிப்போர்ட் எல்லாம் இருக்குது, 25-30 ஜோனை மாத்த போறாங்களாமா ஒரு காலங்கள்ல. அப்போ பார்க்கும்போது வடக்கு மத்திய ரயில்வே. அப்போ வடக்கு மத்திய இங்க இருக்குது. ஓகேங்களா? கலர் மாத்திக்கவா, கலர் மாத்திக்கிற பாருங்க. வடக்கு மத்தியன இங்க இருக்கு, தெற்கு மத்தியன இங்க இருக்கும். எதுக்கு சார் இப்படி ரைமிங்கா இருக்கா, வடக்கு மத்திய தெற்கு மத்திய. அப்ப இந்த 2மே பாத்தீங்கன்னா எதுல முடியும்னா, அந்த ஊர் பேரு பாத்துன்னு முடியும். ஓகேங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. 2 ஊருமே வடக்கு மத்திய தெற்கு மத்திய பாத்துன்னு முடியும். வடக்கு மத்திய, வடக்குல கொஞ்சம் மத்தியத்துலனா இங்க வருது அலகாபாத். நமக்கு நார்த் இந்தியாவுல பாத்துன்னு முடிகிற ஃபேமஸான ஊர்னா அலகாபாத், பிரயாகராஜ். தெற்கு நம்ம ஊர் சைடு, தெற்கு மத்திய அப்படின்னா சென்னைக்கு மேலதான் இருக்கணும். அப்படி பார்க்கும்போது ஆந்திராவில் செகந்திராபாத் கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஹைதராபாத் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹைதராபாத் இங்க கொடுக்கல, செகந்திராபாத். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, செகந்திராபாத். ஓகேங்களா? இப்போ வடக்கு மத்திய தெற்கு மத்திய சொல்லிட்டீங்களா, இதே மாதிரி மேற்கு மத்திய கிழக்கு மத்திய கேட்பாங்க. ஓகேங்களா? பார்க்கலாம் பாருங்க. கிழக்கு மத்திய, மேற்கு மத்திய. அப்ப எங்க எப்படி இங்க பாத்துன்னு முடிஞ்சதோ அதே மாதிரி இங்க பூரு முடியும். நான் இடத்துல சைடு எழுதுறேன், எப்படி முடியும், பூர் அப்படின்னு முடியும். ஓகேங்களா?
பூர். ஓகே, என்ன பூர் பார்க்கலாமா? இங்க வந்து பாத்தீங்கன்னா மேற்கு மத்தியில, அப்போ மேற்கு மத்திய, மேற்குனா இந்த சைடு, மத்தியனா இந்த சைடு. அப்ப ஜெய்ப்பூர் பக்கத்து கீழே இருக்குது ஜபல்பூர். பேர பாருங்க. ஓகேங்களா? எப்படி பாருங்க, ஜெய்ப்பூர் அங்க இருக்குதா, பக்கத்துல ஜபல்பூர். இங்க அப்ப கிழக்கு மத்திய, அப்ப இந்த இடத்துல வருது பீகார் கீழே ஹசிபூர். பூரு முடியுதுன்னு வச்சுக்கோங்கப்பா. இப்ப பாருங்க, ஆல்ரெடி 4 படிச்சிருந்தோம், இப்ப அடுத்து ஒரு 4 படிச்சிட்டோம், 8 படிச்சிட்டோம். 18 ஜோன்ல 8 நேரம் எவ்வளவு ஈஸியா மனப்பாடம் பண்ணா சொல்லி கொடுத்தாச்சு. இந்த மீதி இருக்கு அங்கங்க பிச்சு இருக்கும், அதை கொஞ்சம் படிச்சுக்கோங்க. நம்ம அடுத்த ஒரு ஃபுல் வீடியோ அதை பார்க்கலாம், ஏன்னா சொன்னா ரொம்ப டைம் ஆயிடும். ஓகே, இப்ப கொஸ்டின் வரலாமா? கொஸ்டின் நம்ம படிச்சது என்ன இருக்கு பார்க்கலாமா? வடக்கு ரயில்வே அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இப்பதான் சொன்ன புதுடெல்லி. ஓகேங்களா? கலர் மாத்திக்கிறேன். வடக்கு ரயில்வேனா புதுடெல்லி. அப்ப நான் இப்பதான் சொன்னேன் வடக்கு மத்திய. இந்த வடக்கு மத்திய வந்து பாத்துல முடியும், அலகாபாத். ஓகே, 2 இதை கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அடுத்து வடக்கு மேற்கு. அப்ப வடக்கு, இது வடக்கு, இது மேற்கு. அப்ப வடக்கு மேற்குனா இந்த சைடுல ஒரு மேப்ல பார்க்கும்போது இந்த சைடுல வரும். இப்ப இந்த சைடுல பெரிய ஊர்னா ராஜஸ்தான் ஜெய்ப்பூர் தான். ஓகேங்களா? அப்போ 2 வடக்கு மேற்கு. அடுத்து வடக்கு கிழக்கு. இப்போ வடக்கு கிழக்கு இந்த சைடு ஒரு பெரிய ஊர்னா ஹிஸ்டரியில படிச்சிருப்பீங்க, சௌரி சௌராவுடைய ஊரு கோரக்பூர். அதுதான். ஓகே, புரியுதா? இப்படிதான் கொஞ்சம் மேப்பை வச்சு படிங்க, இல்லைன்னா இப்படி கோடு போட்டிருக்கிறது மாதிரி படிங்க. ஓகேங்களா? 18 ஜோன்ல அசால்ட்டா ஒரு 15 ஜோன் வரைக்கும் இந்த மாதிரி ஷார்ட்கட்டோட எளிமையா படிச்சிடலாம். மீதி எல்லாமே சும்மா அப்படி மேம்போக்கா கொஞ்சம் அது கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிதான் ஆகும். உதாரணத்துக்கு கடற்கரை ரயில்வே ஜோன் அப்படின்னு ஒண்ணு இருக்குது, ஈஸ்ட் கோஸ்டல் அப்படிதான் இருக்குது. ஓகே, புவனேஸ்வர் தான் அடிச்சிடலாம். ஓகேடா? மேப்பையும் கொஞ்சம் பார்த்துட்டு இதையும் பார்த்தீங்கன்னா அடிச்சிடலாம். ஓகேங்களா? பார்க்கலாம், தனியாக ஒரு வீடியோ பார்க்கலாம் இனி ஒரு காலங்கள்ல. பார்க்கும்போது 2314 பி முடிஞ்சது. ஓகேதா? இதுக்கே ரொம்ப டைம் எடுத்துட்டு அடுத்து பாருங்க, இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தொழில் தளம் கார்டன் ரிச், மகஸ்கன், கொச்சி. ஓகே, மொத்தம் 4 இருக்குது கப்பல் கட்டும்ல. துறைமுகம் எத்தனை இருக்குன்னு பார்த்து வச்சுக்கணும். அதே மாதிரி கப்பல் கட்டும் இது பார்த்துக்கணும். இப்போ இந்துஸ்தான் அப்படின்னாலே விசாகப்பட்டினத்துல இருக்குது. ஓகே, இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தொழிற்சாலை. அடுத்து கார்டன் ரிச், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கல்கத்தாக்கு போனீங்கன்னா நிறைய கார்டன் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லையா கா கல். ஓகேங்களா? கா கொல் இப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்ப இப்படி பார்க்கும்போது 3. அடுத்து பாருங்க, மாசகன். இங்கிலீஷ் அப்படித்தானே ஈஸி. எம்ல ஆரம்பிக்கும், இங்கே எம்ல ஆரம்பிக்கும். மாசகன், எம் மும்பை. முடிஞ்சு போச்சு, ஈஸி, அவ்வளவுதான். ஏன்னா மொத்தமே 4 தான்ப்பா. 4ல நீ 2 ஈஸியா படிச்சிடலாம். அடுத்து பாருங்க, கடைசி ஈஸி கொச்சி கப்பல் கட்டுத்தாலும் கொச்சியில தான் இருக்குது. முடிஞ்சு போச்சு. இந்த 2 ஈஸி, இந்த 2 மட்டும் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஹிந்துஸ்தான், ஹிந்துக்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு விசாகப்பட்டினம், எப்படியாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஹிந்துக்கள் விசா எடுத்துட்டு வெளியூருக்கு போறாங்க. ஹிந்துக்கள் வந்து பட்டினத்துல இருப்பாங்க ஏதாவது. ஓகேங்களா? இருக்கிறதே 4 தான். 2 படிச்சுன்னா 2 எலிமினேட் பண்ணிடலாம். 2 3 1 4 திருப்பி இதே ஆப்ஷன். இந்த 2 3 1 4 நம்ம கொஸ்டின்ல ஏகப்பட்ட கொஸ்டின் வருது, ஆப்ஷனை மாத்தணும். அடுத்து பாருங்க, மக்கள் தொகையில் பல்வேறு அம்சங்கள் பற்றிய அறிவியல் பூர்வமான படிப்பு எது கேட்கிறாங்க. ஓகேங்களா? மக்கள் தொகையை பத்தி படிக்கக்கூடிய படிப்பு நிறைய படிப்புகள் இருக்கும். ஓகேங்களா? சயின்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா நுண்ணுயிரை பத்தி படிக்கக்கூடியது, பாக்டீரியாவை பத்தி படிக்கக்கூடியது, கேன்சரை பத்தி படிக்கக்கூடியது. இதே மாதிரி நீங்க போன வகுப்பு தான் நினைக்கிறேன், சரியா ஞாபகம், நம்ம டெஸ்ட் பேட்ச்லயோ எதுலயோ ஒரு இடத்துல நம்ம பசங்க கிட்ட பேசியிருந்தோம். அது என்ன, தேர்தலை பத்தி படிக்கக்கூடியது. இது போன எஸ்எல்டிமேட் தான் நினைக்கிறேன். ஓகேங்களா? தேர்தலை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு. ஓகேங்களா? செஃபாலஜி அப்படின்னு படிச்சிருந்தோம், ஞாபகம் கிடைக்கிறேன் இல்ல, செஃபாலஜி. ஓகேங்களா? அதே மாதிரி இங்க மக்கள் தொகையை பத்தி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேரு மக்களியல், டெமோகிராஃபி. ஓகேங்களா? டெமோகிராஃபி. ஓகேங்களா? டெமோக்ரஸி கிடையாது, டெமோகிராஃபி. ஓகேங்களா? வார்த்தை அர்த்தம் மக்களியல் அப்படி சொல்றாங்க. இந்தியாவின் முக்கிய இறக்குமதி பொருள், எந்த பொருளை இந்தியா ரொம்ப முக்கியமா இம்போர்ட் பண்ணுது? இம்போர்ட்னா வெளிநாட்டுல இருந்து வாங்குறோம், எக்ஸ்போர்ட்னா நம்ம ஊர்ல இருந்து வெளிநாட்டுக்கு போகுது. இப்ப அதிகமா என்ன இம்போர்ட் பண்றோம்? இருக்கக்கூடிய 4 ஆப்ஷனையும் நம்ம மேக்சிமம் இம்போர்ட் பண்றோம், டீயை தவிர. ஆனா இதுல நம்ம அதிகமா எதை இம்போர்ட் பண்றோம்னா நம்ம ஜுவல்லரி. சரி, ஜுவல்லரின்னு சொல்லிட்டு பாருங்க, பெட்ரோலியம். ஓகேங்களா? இதுதான் ஆன்சர். ஆனா ஆக்சுவலா பெட்ரோலியம்னு கொடுத்துருக்க கூடாது, நம்ம ஆப்ஷன்ல பெஸ்ட் தான் பார்க்கணும், நம்ம போய் கொஸ்டின் திருத்தக்கூடாது. ஆனா என்ன கொடுத்துருக்கு தான் கரெக்ட், ரொம்ப பியூர் கரெக்ட் அப்படின்னா கச்சா எண்ணெய் தான் கரெக்ட். ஓகேங்களா? நம்ம பெட்ரோலா எந்த கண்ட்ரில இருந்து நம்ம பெட்ரோலா வாங்க மாட்டோம், கச்சா எண்ணெயா தான் வாங்குவோம். ஓகே, அதே மாதிரி தங்கத்தை வெளிநாட்டுல இருந்து வாங்குறோம், ஆபரணங்கள் நம்ம எங்கேயும் வாங்குறது கிடையாது, நம்ம ஊர்ல இருந்து தான் ஆபரணங்கள் வெளியே போகுது. தங்கத்துக்கும் ஆபரணத்துக்கு என்ன வித்தியாசம்? தங்கமா வாங்கினா கட்டியா வாங்குவோம், கோல்டு பாரா வாங்குவோம். ஆபரணம் ஜுவல்லரி, செயின், மோதிரம், நெக்லஸ் இந்த மாதிரி தான் போகுது. ஓகேங்களா? நம்ம ஊர்ல இருந்தா செஞ்சு வெளிநாட்டுக்கு தான் போகுது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, மிக குறைந்த பாலின விகிதம் கொண்ட மாநிலம் எது? நான் சொன்னால செக்ஸ் ரேஷியோ பாலின. பாலின விகிதம்னா என்ன? எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள்?
ஓகேங்களா. இதுக்கு பேர் தான் பாலின விகிதம். ஓகே, எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள். ஓகேங்களா. இதுல ஆண்களுடைய நம்பர் மாறாது, எப்பவுமே 1000. அப்ப என்ன அர்த்தம்னா 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்க, அதுக்கு பேரு தான் பாலின விகிதம். ஓகேங்களா. அப்ப எது குறைந்த பாலின விகிதம் கொண்டது அப்படி கேட்கிறாங்க பாருங்க. ஹரியானா தான் இந்தியாவிலேயே மிக குறைந்த பாலின விகிதம். 1000 ஆண்களுக்கு 877 பெண்கள் தான் இருக்கிறார்கள். அப்ப இந்தியாவிலேயே அதிக பாலின விகிதம் கொண்ட மாநிலம் கேரளா. நான் சொன்னது எல்லாத்துக்குமே பெஸ்ட் கேரளா தான். ஓகேங்களா. 1000 ஆண்களுக்கு 1084 பெண்கள் இருக்காங்க. எப்படி பாருங்க. ஓகேங்களா. அவங்க ஊர்ல பெண்கள் தான் அதிகம். ஓகேங்களா. சார் தமிழ்நாட்டை சொல்ல மறந்துட்டீங்களே. சரி, இப்ப இந்தியாவுக்கு சொல்றேன். இந்தியாவுக்கு 940 பெண்கள் 1000க்கு, தமிழ்நாட்டுக்கு 995, அப்படின்னா 996 சொல்லலாம். ஏன் அப்படின்னா நம்ம புக்ல ஒரு டேட்டா இருக்கு, அபிஷியலான ஒரு டேட்டா. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் சொன்னது இந்தியாவுக்கு, ரெண்டாவது சொன்னது தமிழ்நாட்டுக்கு, கேரளாவுக்கு சொல்லிட்டேன், ஹரியானாவுக்கு சொல்லிட்டேன். ஏன்னா அதுதான் அதிகம் கம்மி. ஓகேங்களா. அடுத்து தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம். ஓகேங்களா. டெக்ஸ்டைல் கேபிட்டல் கரூர். ஓகே, ரொம்ப முக்கியமானது கரூர். இதே மாதிரி நெசவு பள்ளத்தாக்குன்னு கேட்பாங்க. ஓகேங்களா. ஏன்னா அங்கதான் அதிகமான நெசவு தொழில்கள் உள்ளன. அடுத்த பிறகு அருமையான ஒரு கொஸ்டின், கஷ்டமான கொஸ்டின். போன வருஷமா ஏதோ ஒரு முந்தின வருஷம் கேட்டிருந்தாங்க, தப்பு பண்ணாங்க நிறைய பேர். ஓகே, தமிழ்நாட்டுல வேளாண் பருவ காலம். ஓகேங்களா. நீங்க இந்தியா லெவலில் பார்க்கும்போதும் வேளாண் பருவகாலம் உண்டு, காரிஃப், ராபி, சயது அப்படின்னு உண்டு. ஓகேங்களா. அதே மாதிரி இங்கேயும் 3 பருவங்கள் இருக்குது, சொர்ணவாரி, சம்பா, நவரை. என்ன பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் சொர்ணவாரி. சொர்ணவாரிங்கிறதுக்கு இன்னொரு பேர் உண்டு, சித்திரப்பட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சித்திர மாசம் விதைப்பாங்க, அதனால சித்திரப்பட்டம். ஓகேங்களா. சம்பா, சம்பான்னு பேரை வச்சா நமக்கு ரம்பா தான் ஞாபகம் வரும். ரம்பா நல்ல டான்ஸ் ஆடுவாங்க, அழகிய லைலாங்கிற பாட்டுக்கு. அப்ப ரம்பா ஆடிப்பட்டம் ஆடுவாங்க, ஆடி. ஓகேங்களா. அப்போ ஆடிப்பட்டம். ஓகேங்களா. சம்பான்னு பேர் வந்தா என்ன பட்டம்? ஆடிப்பட்டம். நவரை, நவர அப்படின்னு வருது. நவம்பர் மேட்ச் பண்ணிக்கோங்க, இப்பவே மேட்ச் பண்ணிருங்க. விதைக்கும் காலம். இப்ப 2 விதம் படிக்கணும், ஒண்ணு விதைக்கும் காலம், இன்னொன்னு அறுவடை காலம். 2மே இருக்கும். ஆனா மேக்சிமம் எக்ஸாம்ல விதைக்கும் காலம் தான் கேட்பாங்க, ஏன்னா அதுதான் முக்கியம். அப்ப நவரைக்கு நவம்பர், நான் இப்பவே நம்பர் போட்டுறேன், ஈஸி, முடிஞ்சு போச்சு. ஆடிப்பட்டம். ஓகேங்களா. சம்பா. ஓகேங்களா. ரொம்ப டான்ஸ் ஆடுவாங்க, ஆடுவாங்க. ஆடிப்பட்டம். ஆடி மாசம் நம்ம ஊர்ல எப்ப பிறக்கும்? ஆடி மாசம் காத்தடிச்சா அம்மியும் நகரும்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப ஆடி மாசம் எப்போனா ஆகஸ்ட் மாசம், ஜூலை மாசம். அதான் இப்பதான். ஓகேங்களா. ஜூலைக்கு அப்புறம் ஜூலையுடைய 15க்கு மேல ஆகஸ்ட் மாசம். ஓகேங்களா. அப்போ பாத்தீங்கன்னா ஜூலை டு ஆகஸ்ட், அதுதான் இங்க சம்பாக்கு. ஓகேங்களா. 1. சொர்ணவாரி, சித்திரப்பட்டம். சித்திர வெயில் நல்லா அடிக்குன்னு சொல்லுவாங்க. சித்திர மாசம் நல்ல வெயில் அடிக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப வெயில் எப்ப அடிக்கும்? மே மாசம், ஏப்ரல் மே மாசம் வெயில் அடிக்கும். ஓகேங்களா. அப்போ 3. அப்போ 312 டி தான் ஆன்சர். ஓகே, முடிஞ்சதா? ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. விதைக்கும் காலம். அறுவடை காலம் எப்போ இருக்கும் அப்படின்னா மேக்சிமம் அறுவடை காலம் என்னைக்கு விதைச்சாங்களோ அன்னையில இருந்து ஒரு 4 மாசத்துக்கு தள்ளி இருக்கும். ஓகேங்களா. ஆகஸ்ட் மாசம் விதைச்சாங்கன்னா ஆகஸ்ட்னா ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர். ஓகேங்களா. மேக்சிமம் அக்டோபர் நவம்பர்ல அறுவடை பண்ணிடுவாங்க. டிசம்பர் மாசம் விதைச்சாங்கன்னா நவரைக்கு, அப்ப டிசம்பர் மாசம்னா டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அந்த டைம்ல அறுவடை பண்ணுவாங்க. மே மாசம் வச்சிருக்காங்க, மேனா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர்ல அறுவடை பண்ணுவாங்க. ஓகே, அறுவடை காலமும் இருக்குது. ஆனா இதுதான் ரொம்ப முக்கியம். என்னென்ன பயிர் போடுவாங்கிறதையும் பார்த்துக்கோங்க, ஈஸி தான். நம்ம ஊரை பத்தி படிக்கிறோம். தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் டெல்டா என்ன கேட்கிறாங்க. ஓகே, தென்னிந்தியாவோட நெற்களஞ்சியம் நம்ம ஊர் தான், காவேரி தான். ஓகே, முடிஞ்சு வச்சு. தஞ்சாவூர் தானே நெற்களஞ்சியம் சொல்றப்ப தஞ்சாவூர்ல ஓடக்கூடிய முக்கியமான ஆறுனா காவேரி ஆறு. ஓகேங்களா. அடுத்து அணை கேட்பாங்க. தமிழ்நாட்டுல நிறைய அணைகள் இருக்கு. முக்கியமான அணைகள் எந்த ஆறுல ஓடுது, எந்த மாவட்டத்துல இருக்குன்னு பாத்துக்கோங்க. ஓகேங்களா. மேட்டூர் அணை, கல்லணை, அப்புறம் பார்த்துக்கிட்டீங்கன்னா மணிமுத்தாறு, பாபநாசம் அணை, அப்புறம் பார்த்துக்கிட்டீங்கன்னா சாத்தனூர் தான் கேள்வியில் அமைஞ்சிருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பவானி சாகர் அணை. ஓகே, இந்த முக்கியமான ஆறுகளுடைய பெயர் எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படி பார்க்கும்போது சாத்தனூர் அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டது. சாத்தனூர் அணை எங்க இருக்கு? திருவண்ணாமலை மாவட்டத்துல இருக்குது. ஓகே, திருவண்ணாமலை மாவட்டத்துல. இப்ப திருவண்ணாமலை மாவட்டத்துல பாயக்கூடிய ஆறு என்னன்னா தென்பெண்ணை ஆறு. ஓகேங்களா. தென்பெண்ணை ஆறு. ஓகேங்களா. முடிஞ்சு போச்சு. அடுத்து பாருங்க, கோயம்புத்தூர் மற்றும் தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவது எது? ஓகேங்களா. அதாவது கோயம்புத்தூர் தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் அழைக்க, ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின், நான் கொஸ்டின் மாதிரி வாசிக்கிறேன். கோயம்புத்தூர் தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது. கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அடுத்து பாருங்க, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்டங்கள் தமிழ்நாட்டின் ஜவுளி பள்ளத்தாக்கு. எஸ், இது 100% கரெக்ட். ஓகேங்களா. 2 வாக்கியங்களும் சரிதான். ஓகேங்களா. நெசவு தலைநகரம் கேட்டா கரூர், ஜவுளி பள்ளத்தாக்கு கேட்டா இந்த 3. அடுத்து பாருங்க, என்ன கேட்கிறாங்க? பொறுத்துக தமிழ்நாட்டோட எல்லைகளை கேட்கிறாங்க. ஓகே, பவுண்டரிஸ். ஓகேங்களா. ரொம்ப ஈஸி. தமிழ்நாடு மேப் வரைஞ்சுக்கிட்டீங்கன்னா தமிழ்நாடு
தமிழ்நாடு இந்தியாவுடைய தென்கோடி முனையில உள்ளது. தமிழ்நாடு வரைகிறதுக்கு நம்ம இப்படிதான் போடுவோம், ஆப்பிரிக்கா மாதிரி தான் வரும். இப்போ தமிழ்நாடு மேல பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் சவுத் பார்டர் மார்க் பண்ணிடலாம். இந்தியாவுக்கே பார்டர் தான் குமரி முனை. ஓகே, தென்கோடி முனை 2 போட்டலாமா. வடக்கு முனை மேல எங்க இருக்குது? வடக்கு முனை மேல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பழவேற்காடு ஏரி ஆந்திராவுக்கு நமக்கு பார்டர்ல இருக்கும். ஓகேங்களா 4. அடுத்து கிழக்கு எதுனா இந்த பக்கம் வலது பக்கம் கோடியக்கரை. ஓகேங்களா, கோடியக்கரை கிழக்கு எது. மேற்கு எது எங்க நமக்கு கோயம்புத்தூர் கிட்ட ஆனமலை முடிஞ்சு போச்சு. 3142 ஆப்ஷன் மாதிரி இருக்கா பி. ஓகே 3142 முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா, அப்போ கிழக்கு வடக்கு எதை பார்த்துக்கணும். அடுத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மலைகளை பொறுத்துறாங்க. பொருந்தாததை இன்கரெக்ட் ஒன்னு கேட்கிறாங்க. பொருந்தாம எது இருக்குது அதை மட்டும் கேட்கிறாங்க. பாருங்க, கோயம்புத்தூர்ல ஆனமலை இருக்கு. ஆமாப்பா, கோயம்புத்தூர்ல மேலும் ஆனமலை, வெள்ளையங்கிரி மலை, மருதமலை. மருதமலை முருகன் எங்க இருக்காரு? கோயம்புத்தூர்ல இருக்காரு. மருதமலை மாமணியேன்னு பாட்டு வருமே, அதுவும் கோயம்புத்தூர்ல. இப்பதான் கும்பாபிஷேகம் நடந்தது. ஓகேங்களா, அப்போ கோயம்புத்தூர்ல மருதமலை இருக்குது. வெள்ளையங்கிரி மலை ஊருக்கே தெரியும், எல்லாரும் ஏறுவாங்கல்ல, பெரிய ட்ரெக்கிங் போற மாதிரி எதுல ஏறுகிறது. அப்புறம் போன மாசம் மூச்சு முட்டி ஒருத்தர் செத்து போயிட்டான். ஓகேங்களா, நல்ல இளமையான ஒரு நபர் தான். ஓகேங்களா, போறதெல்லாம் நல்ல ஒரு உடல் தகுதியோட போகணும். ரைட். இப்போ வெள்ளையங்கிரி மலை தெற்கின் கைலாஸ் சொல்லுவாங்க. அப்போ 3 மலை கோயம்புத்தூர்ல இருக்கு, அது கரெக்ட் தான். ஓகே, அடுத்து பாருங்க, ஈரோட்டுல செஞ்சிமலை. செஞ்சிமலை ஈரோட்டுல இருக்கு கிடையாது, செஞ்சிமலை விழுப்புரத்துல இருக்கு. ஓகேங்களா, அப்ப ஈரோடுல வந்து பாத்தீங்கன்னா செஞ்சிமலை கிடையாது, பொருந்தாம இருக்கு. இதுதான் தப்பா இருக்கு. ஓகேங்களா, திண்டுக்கல்ல என்ன இருக்கு? பழனி மலை. நமக்கே தெரியும், பழனி முருகன் ஆண்டியாக தோற்றத்துல திண்டுக்கல்ல தான் இருக்காரு. திண்டுக்கல்ல வேற திண்டுக்கல்ல ஏதாவது மலை இருக்கா? எப்ப இருக்குப்பா, நம்ம மலைகளின் இளவரசியா கொடைக்கானல், அங்கதானே இருக்கு திண்டுக்கல்ல. அடுத்து வேலூர்ல ரத்தினமலையா? ஆமா, வேலூர்ல ரத்தினமலை, ஏலகிரி மலை, ஜவ்வாது மலை இருக்குது. ரத்னமலை, ரத்னகிரி கோயில் கூட இருக்கு, முருகன் கோயில். ஓகே, ரைட்டா முடிஞ்சது, அவ்வளவுதான். பாருங்களேன், இந்த பழனி மலை, மருதமலை, ரத்தினமலை, மேக்சிமம் இந்த மலைப்பகுதியில முருகன் இருக்காரு. இப்போ முருகன் இருக்கக்கூடிய மாவட்ட கோயிலை பாத்துக்கோங்க. ஓகேடா, திருக்குறகுன்றம் நிறைய இருக்குது. ஓகேடா, அதான் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் சொல்றாங்க. அப்ப இது ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பி, பாம்பே. அடுத்த பிறகு திருப்பி ஒரு மலையை பத்தி கேட்கிறாங்க. இங்கேயும் பாத்தீங்கன்னா பொறுத்துக்க இந்த கொஸ்டின். தருமபுரியில என்ன மலை இருக்கு? தருமபுரியில வத்தல் மலை. ஓகேங்களா, 2. தருமபுரியில வத்தல் மலை, சித்தேரி மலை, இன்னொன்னு கூட ஒரு மலை உண்டு. ஓகேங்களா, மொத்தம் 3 மலை உண்டு தருமபுரியில வத்தல் மலை, சித்தேரி மலை, இன்னொரு மலை உண்டு. அடுத்து நாமக்கல்ல ஊருக்கே தெரிஞ்ச மலை. நாமக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா கொல்லிமலை. ஓகேங்களா, ஏகப்பட்ட கொண்டை ஊசி வளைவுகளை கொண்ட கொல்லிமலை. அடுத்து சேலம். சேலம்னாலே சேர்வராயன் மலை ஞாபகம் வச்சுக்கணும். இன்னொன்னு வந்து கஞ்சமலை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, இன்னொன்னு வந்து சுண்ணாம்பு குன்று. ஓகேங்களா, சேலம் சேர்வ, கஞ்ச, சுண்ணாம்பு வரிசையில வருது. ஓகேங்களா, 3. கன்னியாகுமரியில ஒரே ஒரு மலை தான் உண்டுப்பா, வேற எதுவும் கிடையாது, மருதுவாள் மலை. ஓகேங்களா, இது இல்லாம திருநெல்வேலியில என்ன மலை இருக்குது? மற்ற மாவட்டங்கள்ல என்ன மலை இருக்குமா? திருநெல்வேலியில மகேந்திரகிரி மலை இருக்குது, இன்னொன்னு பொதிகை மலை இருக்குது. ஓகேங்களா, பார்க்கும்போது 2431 2431 2431 சி. அடுத்து தமிழ்நாட்டின் வேளாண் கால்நிலை மண்டலம். எத்தனை வேளாண் கால்நிலை மண்டலங்கள் உள்ளன? தமிழ்நாட்டினாலே ஐபிஎல்ல தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய டீம் என்ன டீம்? சிஎஸ்கே. தமிழ்நாட்டுல ஐபிஎல் விளையாடக்கூடிய டீம்னா சிஎஸ்கே. சிஎஸ்கே உடைய ரொம்ப ஒரு பெரிய பிளேயர், ஊருக்கே தெரிஞ்ச பிளேயர்னா டோனி. டோனியோட நம்பர் என்ன? 7 முடிஞ்சு போச்சு. அப்ப தமிழ்நாட்டில் 7 காலநிலை வேளாண் காலநிலை மண்டலங்கள் உள்ளன. அடுத்து பாருங்க, தமிழ்நாட்டில் அதிகமாக மாங்குரோவ் காடு. ஓகேங்களா, மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் எங்க இருக்குது அப்படி கேட்கிறாங்க. நம்ம கடலூர்ல தான். ஓகே, பிச்சாவரம் காடுகளே தமிழ்நாட்டிலே அங்கதானே இருக்குது. அதே மாதிரி இந்தியாவில பார்க்கும்போது வெஸ்ட் பெங்கால்ல அதிகமா இருக்கும். கடைசி கொஸ்டின் பாருங்க, அணில் வனவிலங்கு சரணாலயம் எங்க உள்ளது? அப்ப பாருங்க, புலிகளுக்கான சரணாலயம், காண்டாமிருகத்துக்கான சரணாலயம் எல்லாம் இருக்கு. அணிலுக்குன்னு தனியா ஒரு சரணாலயம் இருக்கு, அது தமிழ்நாட்டுல தான் இருக்கு, வேற எங்கேயும் கிடையாது. நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர், விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல தான் பால்கோவாவுக்கும் ஃபேமஸ், நம்ம அணிலுக்கும் ஃபேமஸ். ஓகே, அணில் வனவிலங்கு சரணாலயம் உள்ளது. ஓகேதா, ஸ்கிரில். ஆமா, இங்கிலீஷ் சொல்லும் போது. ஓகே, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஓகேதா, இதே மாதிரி மயிலுக்கான சரணாலயம்னா விராலிமலை சொல்லுவாங்க. ஓகே, லாஸ்ட் கொஸ்டின் நீங்க கமெண்ட் பண்ண வேண்டிய கொஸ்டின். நான் கூட நடத்தும் போது கொஸ்டின் ஆன்சர் சொன்ன நினைக்கிறேன், தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. தங்க நாற்கர சாலையின் நீளம் என்னங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. மேலும் 5 கேள்வி நான் கேட்கறேன், நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் முதல் கேள்வி, இந்தியாவில் அடுத்த எபிசோடு என்ன சொல்லிடுவா? அடுத்த வாரம் எபிசோடு பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹிஸ்டரி பார்க்கலாமா? ஹிஸ்டரியில வந்து பாத்தீங்கன்னா பிற்கால சோழர்கள், பிற்கால பாண்டியர்கள், சங்ககாலம் கூட ஆல்ரெடி பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். பல்லவர்கள் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, பல்லவர்கள், பிற்கால சோழர்கள், பிற்கால பாண்டியர்கள். ஓகேங்களா, 3 டாபிக் சேர்த்து வந்து நம்ம அடுத்த எபிசோடு நம்ம பார்க்கலாம். 5 கொஸ்டின் கேட்டோம்னா 5 கொஸ்டின்ல முதல் கேள்வி, தமிழ்நாட்டுடைய பாலின விகிதம் எவ்வளவு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, அடுத்து
இந்தியாவுடைய மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளவு, அதை கமெண்ட் பண்ணுங்க. என்ன யூனிட்ங்கிறதையும் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மூணாவது கேள்வி, தமிழ்நாட்டுல சித்தேரி மலை எங்கு உள்ளது? தமிழ்நாட்டில் சித்தேரி மலை எங்கு உள்ளது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. மூணாவது. அடுத்து நாலாவது, தமிழ்நாட்டில் ஓகேங்களா, தமிழ்நாட்டு வேணா இந்தியா லெவல்ல மிக குறுகிய நெடுஞ்சாலை, மிக குறுகிய நீளம் கொண்ட நெடுஞ்சாலை எது, என்ன நம்பர்களை கமெண்ட் பண்ணுங்க. நாலாவது. அஞ்சாவது என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஜியோகிராஃபியில் கேட்கலாமா? அஞ்சாவது கொஸ்டின், கஞ்சமலை என்ன மாவட்டத்தில் அமைந்துள்ளது? கஞ்சமலை என்ன மாவட்டத்தில் அமைந்துள்ளது சொல்லுங்க. அடுத்த எபிசோட்ல வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ.